அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் ஆப்ஷன் தமிழ் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்றைக்கி பஜாஜ் ஆட்டோ பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஏற்றம், நல்ல ஒரு ஏற்றம். இது பார்த்திங்கன்னா காலையிலேயே நம்மளுக்கு சந்தை ஆரம்பமாகறதுக்கு முன்பே இதனுடைய தாக்கத்தை நாம் தெரிந்திருக்கலாம். அது எங்கு அப்படின்னு நம்மளுக்குள்ள ஒரு கேள்வி கேட்டோம்னா மிக மிக எளிது. எந்த கட்டணமும் இல்லை, எளிமையாக என்எஸ்சிஏ கட்டணம் இல்லாமல் நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்பும் அதை நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் அவர்கள் அளித்திருக்கிறார்கள். அதனை நாம் பார்த்தாலே போதும். அது எங்கன்னா மார்க்கெட் டேட்டாவில் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் இன்றைக்கி அவங்க கிட்டத்தட்ட ஒரு சதவீத ஏற்றத்திற்கு அவங்க ஒரு வாய்ப்பாக இருந்தார்கள். பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ, ஹிண்டால்கோ 2%, ஓஎன்ஜிசி 2%, பஜாஜ் ஆட்டோ 1%. இது பார்க்கும்போது இதில் நீங்கள் பார்த்துருந்தால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது ஒரு மந்த்லி ஹையாக நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. அதற்கு ஏன் ஓஎன்ஜிசி ஹிண்டால்கோலாம் அது போகலை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். முதல் பஜாஜ் ஆட்டோ ஏன் சென்றார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதற்கு மிக முக்கிய காரணமாக நம்ம கருதப்படுவது என்னென்னா, நம்மளுக்கு ஒரு செக்டாராகவே இந்த இடத்துல ஒரு இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஒரு செக்டாரே பஜாஜ் ஆட்டோ எம்என்டம் அப்படிங்கிறது ஆட்டோ செக்டாருங்கும் போது இன்னும் கூடுதல் பலம். அப்போ பஜாஜ் ஆட்டோ 4850. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4893 ஓப்பனில் இருந்து ₹1 மட்டும் இறங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஏற்றமாக இருந்திருக்கு. அப்போ 4850 கால் அண்டு போட்டு நீங்கள் போய் பார்க்கணும். அப்போ தான் அதனை பற்றி கொஞ்சம் புரிதல் உங்களுக்கு ஏற்படும். $4850 கால் புட்டு, 4850 புட்டோட ஹை ₹40. அப்போ 4810. உங்களுக்கு இது ஹை முடிஞ்சதுக்கப்புறம் பேசுகிறதுனால 4850 + 350 5150 அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இங்கே ப்ரீவியஸ் க்ளோஸ் பாருங்கள், நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் தான் முக்கியம். இப்போ 4850 ப்ளஸ் நம்மளுக்கு 68, ₹70 வச்சுட்டாலும் கூட 4920. 4850 புட்டு 66 போது 4780 அப்படின்னு வச்சுக்கலாம். நான் ரவுண்ட் அப் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் 60 60 120 14, அப்போ 134. அப்போ 4850 ப்ளஸ் 134, அப்போ 4984 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போது 4850 கால் அண்டு புட்டோட அடிப்படையில் 4920 4984 ரொம்ப முக்கியம். அப்போ அதனை கடந்துட்டாலே இதனை ஷார்ட் ஸ்ட்ரேடல் பண்ண ரைட்டர்ஸ்க்கு, அதாவது காலை மட்டும் செல் பண்ணவங்க பயப்படக்கூடிய இடம் 4920. கால் புட் ரெண்டையும் சேர்த்து பயப்படுற இடம் 4984. நீங்கள் வரைபடம் பார்த்தா தெரியும். அதற்கப்புறம் தான் இவங்களோட ஓட்டம் மிகப்பெரிய ஓட்டமாக இருந்திருக்கும். பாருங்கள், எல்லாமே எத்தனை சதவிகிதங்கள் அப்படிங்கிறத பாருங்கள். 5100 கால் 800%. 5100 கால் நம்மளுக்கு முடிவுற்றது. நேற்று முடிவுற்ற விலை ₹11, இன்றைக்கி ₹115, கிட்டத்தட்ட 10 மடங்கு நம்மளுக்கு ஏற்றம். 5000 கால் நம்மளுக்கு வந்துட்டு ₹23 நேற்றைய க்ளோஸ், இன்றைக்கி ₹181. அப்போது கிட்டத்தட்ட இவங்களும் 600-700%. 5200 கால் ₹6 ப்ரீவியஸ் க்ளோஸ், ₹67, 10 மடங்கில் முடிஞ்சிருக்காங்க. அப்போது எவ்வளவு பெரிய ஏற்றங்கள். அப்போது நம்ம சொல்லியிருக்கிறோம், ஒரு ட்ரெண்டை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா ஓடிஎம் ஆப்ஷனில் ஒரு ஏறுமுகத்தில் அதனுடைய சதவிகிதங்கள் இருந்ததுன்னா அந்த ட்ரெண்ட் பலமாக உயரக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதனால தான் இன்றைக்கி பெரிய ஜாக்பாட்டாக நம்மளுக்கு பஜாஜ் ஆட்டோ அமைஞ்சது. அதே போல் நம்மளுக்கு எம்என்டமும் அவங்களும் ஒரு 2%. அப்போ அவங்களோட டெரிவேட்டிவ் பாருங்கள், 1600 கால் ₹16, ₹36 போயிட்டு ₹30 க்ளோஸ் ஆகிருக்காங்க. இப்போது நாளைய லெவல்ஸ் பார்த்திங்கன்னா இது பெருசாக ஜாக்பாட்டுங்கிறது வந்துட்டு பஜாஜ் ஆட்டோ அளவு இல்லை. ஆனால் நாளைய தினம் இதற்குண்டான வாய்ப்புகள் இருந்தால் இருக்கலாம்.
அப்போ நம்மளுக்கு 1600 முடிஞ்சதுனால அதனுடைய இடத்தில் இருக்கிற நம்ம ஸ்ட்ரைக்கை நம்ம எடுத்துக்கணும். அப்போ 1600 காலுடைய இன்றைய க்ளோசிங் இப்போ நம்மளுக்கு அப்டேட் ஆகியாச்சு 30 ரூபாய். அப்போ 1630, 1600 புட்டோட க்ளோசிங் 23 ரூபாய். அப்போ 1577. அப்போ 1600 மையமாக வச்சுருந்தா இவர்களுக்கு இவ்வளோ தொலைவு இருக்கிறது, இங்கே எங்கே வேணாலும் அவங்க சென்று வரலாம். அப்போ அதுபோல் இந்த 2 ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 53. அப்போ 1653, இந்த பக்கம் 1557 அப்படிங்கிற இடம், மன்னிக்கும் 47, இந்த இடத்துக்குள்ளே அவங்களுடைய இம்பேக்ட் ஜோனாக இருக்க போகுது. இப்போ எம்என்டமோட நம்மளுக்கு இவங்களுடைய வரலாறு நம்மளுக்கு தெரியணும். அதில் ஈக்விட்டி கிளிக் பண்ணி ஹிஸ்டாரிக்கல் டேட்டா கிளிக் பண்ணாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இன்று வந்த ஹை தான் இருக்கிறதுலே அவர்களுடைய அதிகபட்ச ஹையாக இருந்திருக்கு. அப்போ இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா 1605 இருந்திருக்கு. அப்போது இந்த 1605னா இதற்கு முந்தைய ஹையுக்கு கீழே க்ளோஸ் ஆகியிருக்காங்க. அப்போ இவர்கள் 1610க்கு மேலே இம்பேக்டட் என்ன ஆகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அதனால் அடுத்த வர்த்தகத்தில் இதனுடைய வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பார்க்கலாம். இப்படித்தான் நம்ம வந்துட்டு ப்ரீ ஓப்பன் ஸ்டாக்ஸ் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி ஈக்விட்டி அண்ட் எஸ்எம்ஏல எப்படி முடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, பஜாஜ் ஆட்டோ நம்மளுக்கு வந்துட்டு 5149 இன்றைக்கி வந்ததாக ஹையாக இருக்குது. அந்த ஹையில் தான் அவங்க க்ளோஸ் ஆகிருக்காங்க. இதே ஹீரோ மோட்டா கார்பரேஷன் வந்து இன்றைக்கி அவங்க 2.25% ஏறி இருக்காங்க, இருந்தாலும் லைஃப் கை வரல. எம்என்டம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அப்போ ஒரு செக்டாரே நம்மளுக்கு இம்பேக்டடாக இருக்கும்போது அந்த ஸ்டாக்ஸ் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறதை நீங்கள் பார்த்திருக்க வேண்டும். இப்போ அதே போல் நம்மளுக்கு லைஃப் ஹை அப்படிங்கிறது வந்துட்டு ஹெச்சிஎல் டெக் அப்படிங்கிறது வந்துட்டு 1310 லைஃப் ஹை, அதனால தான் நம்மளுக்கு அதை கோடு கொடுத்துருக்காங்க. அதன் அருகில் வந்துட்டு நம்மளுக்கு ஹை வைத்து அதை கடக்கலை. அதை கடந்தால் எப்படி இருக்கும், கடக்கா விட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். கிராசிம் அப்படிங்கிறது வந்துட்டு இன்று வந்த ஹை தான் வந்து அதனுடைய உச்சமாக இருக்குது. அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபார அமைப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஒரு ஸ்டாக் இப்படி தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். இதனை பற்றி நம்ம கட்டண பயிற்சி நம்மகிட்ட இருக்குது. விருப்பமுள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொண்டு அதை பற்றி தகவல் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.